நீ ரட்சிப்பை வாங்கவே முடியாது. நீ என்ன பண்ணா உம்மால ரட்சிப்பை வாங்க முடியும்? கிறிஸ்துவை அறிய வேண்டும். கிறிஸ்துவை அறிந்தால் மட்டும்தான் அந்த ரட்சிப்பை நாம் இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் கிறிஸ்து ஏற்கனவே விலைக்கிரயத்தை செலுத்தி விட்டார். அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தையே விலைக்கிரயமாய் நமக்காக செலுத்தி எல்லா நன்மைகளையும் நமக்கு இலவசமாய் பெற்று தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தையே விலைக்கிரயமாய் செலுத்தியிருக்கிறார். அந்த ரத்தத்திற்கு, பரிசுத்த ரத்தத்திற்கு யாராலையும் விலையே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக கொடுத்து நம்மை காத்திருக்கிறார். நமக்கு நன்மைகளை கொடுத்திருக்கிறார். இதை நீங்க எப்படி மற்றவர்களுக்கு இலவசமாய் கொடுப்பது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இதை எப்படிங்க நாங்க மற்றவர்களுக்கு இலவசமாய் கொடுப்பது? அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்வதன் மூலம் நீங்கள் இலவசமாய் கொடுக்கலாம். இந்த உலகத்திலே ரட்சிப்பை தவிர வேற எதுவுமே இலவசம் கிடையாது. அப்படியே இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதுல ஒரு பிரயோஜனமே இருக்காது. உலகத்துல ரட்சிப்பு மட்டும்தான் முற்றிலுமாக இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. அது தேவனுடைய அன்பினாலே, கிறிஸ்து நம்மீது வைத்த அன்பினாலே இந்த ரட்சிப்பு நமக்கு